Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமான ஒரு தோசை ரெசிபி தான் பண்ண போறோம். வாங்க फ्रेंड्स எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த தோசை பண்றதுக்கு என்ன பொருள் தேவைன்னா ஃபர்ஸ்ட் நான் கோஸ் கொஞ்சம் சின்ன சைஸ் அளவா எடுத்துட்டேன். அதாவது ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு கோஸை வந்து இது மாதிரி செத்திக்கோங்க. நம்ம கேரட் செத்துறதால ஒரு கேரட் பெரிய கேரட் எடுத்து அதையும் செத்திக்கோங்க. வெங்காயம் அதை நீங்க பொடிசு பொடிசா கட் பண்றதுனாலும் ஓகே தான், இல்லனா இதிலே செத்துறதுனாலும் செத்திக்கிடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நான் வந்து அந்த பீட்ரூட் செத்துறதுனாலே செத்திட்டேன். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துருக்குறோம். மாவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இட்லிக்கு அரைச்ச மாவு தான். இந்த மாவு வச்சு ஒரு நைட்டு டிஃபனோ இல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோ எப்படி செய்யலான்றதை தான் நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டிஃப்ரெண்டான தோசையா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே மாதிரி தோசைக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுக்கக்குள்ள பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நான் தோசை தவாவை அடுப்பில் வச்சு கேஸ் ஆன் பண்ணிட்டேன். கேஸ் ஆன் பண்ணிட்டு மாவு ஊற்றிக்கிறேன். ரொம்ப மெலிசாவும் ஊற்ற வேணாம், ரொம்ப பெருசாகவும் ஊற்ற வேணாம். இந்த மாதிரி நார்மல் சைஸில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம கொஞ்சமாக அரிஞ்சு வச்சிருக்கிற அந்த கலவை மிக்ஸை கொஞ்சமாக தூவிக்கிடலாம். இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த வெஜிடபிள்ஸுக்காக மட்டும் லைட்டாக நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். பிசைஞ்சிட்டு இந்த கலவையை வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்க ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்கோம். என் பிள்ளைங்க, நானு, என் ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் சேர்த்து தான் செய்யறேன். சோ அதனால நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க அதிகமா சேர்த்துக்கலாம். தோசை ஊத்தின உடனே இந்த மாதிரி தூவிக்கோங்க. எல்லா இடத்துலயுமே நல்லா படுற மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க குடமிளகாய் இருந்தா கூட அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். சோ கேப் விடாம ஃபுல்லா எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சுத்தீரும் ஊத்திட்டு நடுவுல லைட்டா தெளிச்சு விடுங்க. வெஜிடபிள்ஸ் வெளியே போகாம இருக்கிறதுக்கு லைட்டா இது மாதிரி பண்ணிக்கலாம். சோ அந்த சைடு நல்லாவே வெந்துருச்சு. சோ இப்ப திருப்பிக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷனா தொட்டுக்கிறதுக்கு சட்னியோ சாம்பாரோ தேவையில்லை. அப்படியே கூட நம்ம எடுத்து சாப்பிடலாம். சப்போஸ் உங்களுக்கு சட்னி தேவைன்னா கார சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, புதினா சட்னி, உங்களுக்கு எந்த சட்னி விருப்பமா இருக்கோ அதை வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ஒரு தடவை செஞ்சுட்டீங்கன்னா திரும்பவும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம்னு ஆசையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.